மனம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. மனமே சிந்திக்க தூண்டுகிறது, எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறது. மனம் முக்கியமாக 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம். வெளிமனம் தற்காலிகமான சில சம்பவங்களை நம்ம மனதிலே பதிவு செய்கிறது. உள்மனம் தற்காலிக மனதில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வருவதன் மூலம் அது உள்மனதில் பதிவு செய்கிறது. ஐ மீன் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த மனதிலே எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்ல எண்ணங்களை பதிவு செய்தால் நல்ல எண்ணங்களின் விளைவாக நமக்கு விளைச்சல் கிடைக்கும். அதுபோல தான் எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னார்கள் பெரியவர்கள். எண்ணமே நம்மளை செயல்படுத்துகிறது. மனம் செம்மையானால் குணமும் செம்மையாகும். மனதை செழுமைப்படுத்துங்கள்.